ரொம்ப ஹாப்பி. ரொம்ப லைஃப்ல இது மாதிரி ஒரு ஆனந்த கண்ணீர் விடுற அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருக்கும். நான் எப்படியாவது படத்தை நடிச்சிட மாட்டேனா, என்ன எதையாவது ஒரு 3 மாதம் பார்த்துருக்க மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல ஒரு எதிர்பார்ப்புங்கிறது ரொம்ப ரியலி இட் இஸ் a great joy. மறக்கவே முடியாது லைஃப்ல. மணி இந்த திரைப்படம் வந்து இவ்வளவு பல நெருக்கடிகளை கடந்து ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது வெளிவரது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கே 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் வந்து காசு கடன் வாங்காம அம்மா அப்பாவுடைய தாலி சேர்ந்து கூட அடமானம் வச்சு கனவு நோக்கி போராடி இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கனவை இவங்க எல்லாருமே சேர்ந்து சக்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளியுடைய ஒரு சமூகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புள்ளவராக அவங்களுக்கு பேசிக்கிறேன். உங்களுக்கு இந்த படம் சமூக நாம் ஒரு ஃபேமஸான ஒரு நடிகையை வச்சு தான் எடுத்தா அது மட்டும்தான் படம் அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதனால் ஆனால் நான் இன்னைக்கு இந்த படம் பார்க்கும்போது இதில் எந்த யாருக்கு முகமே வரனால நான் பார்த்தது அது எனக்கு தெரியும். ஆனால் அதனுடைய கருத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் யூடியூப் சேனல் அது இதுன்னு வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ இந்த படத்தில் எதை நம்புறதுக்கு எதை நம்பக்கூடாது அப்படிங்கிறது கூட இப்பவும் கூட நமக்கு இன்னும் தெரியலை, அந்த லெவலில் இருக்குது. அதைத்தான் இவங்க வெளிச்சம் போட்டுருக்காங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அது நீங்க சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது பிரபலமான நடிகர்கள் நடித்தாதான் படம் இல்லை. சின்ன துறையில யாரா இருந்தாலுமே புதுசாக அறிமுகமாகக்கூடிய யார் நடித்தாலுமே படமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு முயற்சியான விஷயம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், யூடியூப்ல பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு எத்தனையோ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வியூஸ் போல வியூஸ் போல அதுக்காகவே நெகட்டிவான விஷயத்தை யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த இடத்துல இவங்க ஒரு நல்ல ஒரு மெசேஜை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே பண்றதை விட நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தா அது வந்து ரொம்ப யோசிச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது உங்களுடைய பார்வையில் இப்போ நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி பெரிய பெரிய நடிகர்களை வச்சு பெரிய பட்ஜெட்டில் பண்ணி அதுக்கும் பல விளம்பரங்கள் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு அறிமுகம் இல்லாத நடிகர்களை வச்சு பண்ணி புதுசாக முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத எனக்கு நண்பர்கள் இல்லைன்னா எனக்கு கூட தெரியாது. அதனால் நாம் என்ன பண்ணணும்னா இனிமேல் இந்த மாதிரி படங்களை பார்க்கறதுக்குள்ள முயற்சி எடுக்கணும்னா நாம தான் மற்றவங்களுக்கு இந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். அதாவது நம்ம ஊர் கலைஞர்களுக்கு நாம தான் வாய்ப்பு கொடுக்கணும், நாம தான் ஆதரவு கொடுக்கணும்.